ஆதியை துணை ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். நம்முடைய கற்பகத்தரு சபையில் நாம நம்முடைய ஜீவ சகோதர சகோதரிகள் அவங்களுடைய அந்த வினாக்களுக்கு, அவர்களுடைய அந்த உள்ளத்தில் எழுகின்ற அந்த சந்தேகங்களுக்கு நம் பெருமானவர்கள் நமக்கு அருளி தந்துள்ள அந்த வேத கிரந்தங்களிலிருந்து விடைகளை பெற்று நாம் பகிர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று நம்முடைய ஜீவ சகோதரர் சாலை சிவகுமார் அண்ணா அவர்கள் ஒரு அவங்க உள்ளத்துல எழுந்த ஒரு சந்தேகத்தை கேட்டாங்க. அதாவது நம்முடைய அந்த வேதத்தாய் மானியம் மூலமண்டார பருவத்துல கலிப்புலம்பல் அப்படின்ற அந்த பகுதியில வருது. என்ன அப்படின்னா, அருந்து போன மிதியடியா இருப்பினும் நேரில் பார்த்து அதை நம்மாலும் தைக்க முடியாதா என்று காணும் வரை யாராவது எடுத்தெறிந்திருக்கிறார்கள் என்று என் முன்னால் எவராலும் நிரூபித்து காட்ட முடியாத பேர் போன தருகன இருட்டு உள்ளத்தில் இருந்து. இந்த இடத்துல இருட்டு உள்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அப்போ இருட்டு உள்ளம்னா என்ன அப்படின்னு விளங்கலையே. உள்ளத்துல எப்படி இருட்டு வரும்? மானியம் பக்கம் 143 கலிப்புலம்பல் அந்த பகுதியில வருது. பேர் போன தருகன இருட்டு உள்ளத்தில் இருந்து. அப்போ இந்த இருட்டு உள்ளம் அப்படின்னா என்ன? உள்ளம் எப்படி இருட்டாகுது? இந்த உள்ளம்னா என்ன? அதுல எப்படி இருட்டு குடிபுகுது அப்படிங்கிறத பத்தி எல்லாம் தெய்வம் அவர்கள் வாக்கியத்துல இருந்து நாம கொஞ்சம் கலந்து பேசலாமே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதனால நம்ம தெய்வம் அவர்களுடைய திருவாக்கியத்துல இருந்து நம்ம அந்த உள்ளத்துல இருட்டு அப்படின்னா என்ன என்று நம்முடைய தெய்வம் அவர்கள் அருள் செய்ததை நாம எல்லாரும் கொஞ்சம் பகிர்ந்துக்குவோம். அப்போ இந்த இடத்துல பேர் போன இருட்டு உள்ளம் சொல்லிட்டாங்க. பேரு ஒரு நல்ல பேரு இருந்து அது போனதுன்னா அதுக்கு போறதுக்கு பேரு தான் இருட்டுள்ளம். ஒரு நல்ல பேர் இருக்கு, நல்ல பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம். கஷ்டப்பட்டு ஒரு பேர் வாங்குறோம், அந்த பேர் ஒரு நிமிஷத்துல போயிடும். ஏதாவது ஒரு கெடுதல் செஞ்சோம்னா ஒரு நிமிஷத்துல போயிடும். அப்படி பேர் போன இருட்டுள்ளம். அப்போ அந்த இருட்டுள்ளம்ங்கிறதே ஒரு பேர் போன செயலாக இருக்குது அப்படின்னு நமக்கு எடுத்து காட்டுறாங்க. அப்போ இந்த உள்ளத்துல இருட்டு எப்படி வருது அப்படிங்கிறது நமக்கு புரியல. அதை தெளிவுபடுத்தணும். அந்த வழக்கம் போல நம்முடைய பெருமானவர்கள் தானே நமக்கு தெளிவுபடுத்துவாங்க. நம்ம பெருமானவர்கள்ட்டையே இந்த சந்தேகத்தை நம் பெருமானவர்கள் திருவடிகளில் நாம சமர்ப்பித்து அவர்களுடைய அந்த திருவாயுரை மூலமாகவே நாம எல்லோருமே ஒரு தெளிவை பதிவு பெற்றுக் கொள்வோம். அதாவது நமக்கு இது ஏன் தெரியல அப்படின்னா, நமக்கும் அந்த இருட்டு உள்ளம் தான் இருக்கு. நம்ம உள்ளமும் இருட்டுல தான் இருக்கு. இருட்டுல இருந்தா எதுவுமே தெரியாதே, பிரகாசமா இருந்தா தானே எதுவுமே தெரியும். அப்போ நம்ம தெய்வம் அவர்கள் தான் கோடி சூரிய பிரகாசமாக இருக்காங்களே, அந்த கோடி சூரிய பிரகாசத்திலிருந்து ஒரு சிறிது பிரகாசத்தை நாம பெற்றுக்கொண்டாலும் நம்முடைய இந்த எல்லா சந்தேகங்களும் நமக்கு தீந்துரும். அதனால அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் பிரகாசத்தை நாம பெற்றுக்கொள்வோம். முதல்ல நாம உள்ளம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். உள்ளம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு பார்த்தோம்னாலே நமக்கு இது ஓரளவுக்கு பாதி புரியும். அதாவது ஆதிமை உதயபூரண வேதாந்தம் அதுல நம்முடைய தெய்வம் அவர்கள் உன் உள்ளமாகிய இந்த மெய் வணக்கம் பற்றிய எச்சரிப்பு அப்படின்னு ஆதிமை உதயபூரண வேதாந்தத்துல ஒரு வாசகம், ஒரு திருவாசகம் வருது. உன் உள்ளமாகிய மகா மகசூக்கான இருதயத்தை. அப்போ நமக்கு ஏதாவது தெரியலைன்னா தெய்வம் அவர்கள் நம்ம நூல்லையே தேடுனா போதும். இதாகிய இது நினைவுனா என்னன்னா நினைவாகிய இது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு அதுக்கு உண்டான விடையை நம்ம தெய்வம் அவர்கள் எடுத்து கொடுத்துருவாங்க. நாம தான் அதை தேடுறது இல்லை.
அப்போ உள்ளம் அப்படின்னா உள்ளமாகிய மகா மகசூக்கான இருதயத்தை, அப்போ உள்ளமாகிய இருதயத்தை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. உள்ளமாகிய மகா மகசூக்கான இருதயத்தை பிரகாசமாக நீ எப்போது கண்டாய் அப்படின்ற ஒரு திருவாசகம் அந்த மெய்வணக்கம் பற்றிய எச்சரிப்பு அந்த பகுதியில நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ உள்ளம் அப்படின்னா இருதயம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ இனிமே நம்ம உள்ளம்ங்கிற வார்த்தைய இருதயம் அப்படிங்கிற வார்த்தையோட பொருத்தி தான் நம்ம பார்க்கணும். அப்போ இருதயம் அப்படின்னா என்னங்கிறதையும் நாம ஏற்கனவே இதே சிவகுமார் அண்ணா அவங்க கேட்ட கேள்வி மூலமாக தான் நம்ம எல்லாரும் தெளிவு பெற்றோம். இதய பிரகாசம் அப்படின்னா என்னக்கா? இதயம்ங்கிறது ஒரு ஒரு மாம்ச துண்டாகத்தானே நமக்குள்ள இருதயம் என்பது ஒரு மொக்கு போல நமக்குள்ள இருக்கிறது. அது எப்படி பிரகாசமாகுது அப்படின்னா, அது இந்த உலகத்தார் அறிவுக்கு எட்டாதது, அதுவே பிரகாசமாக்கப்படுகிறது. அப்படிங்கும் போது அது அறிவின் பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நாம ஏற்கனவே பார்த்தோம். அப்போ இப்போ நம்மளுக்கு உள்ளம் இஸ் ஈக்குவல் டு இருதயம், இருதயம் இஸ் ஈக்குவல் டு அறிவு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ இருதயம் இஸ் ஈக்குவல் டு அறிவு அப்படின்னா உள்ளம் இஸ் ஈக்குவல் டு ஆல்சோ அறிவு தானே. அப்போ அறிவு இருட்டு, உள்ளத்து இருட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா அறிவின் இருட்டு. அறிவின் இருட்டுனா என்ன? அறிவு கெட்டு போச்சு, அறிவு கெட்டவனே அப்படின்னு வைரதத்தான் உள்ளத்து இருட்டுக்காரனே அப்படின்னு சொல்றது. அப்படிங்கிற நம்ம தெய்வமவங்க எதையுமே நாகரிகமா தான் திட்டுவாங்கன்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த உலகத்துல ஒரு ஆறறிவோட பிறந்த மனிதனாக இருந்தும் நீ ஐயறிவு மிருகங்கள் போல இருக்கிறியே, மாங்கனி சோலையில் வாழும் குயிலினங்கா கிளியினங்கா புறாவினங்கா அப்படின்னு கிளி புறா அப்படின்னு நம்மளை கொஞ்சுறாங்கன்னு நம்ம நினைச்சோம்னா அது நாசுக்கா நம்மளை திட்டுறாங்க. ஆறறிவு படைச்சிருந்தும் இப்படி நீ ஒரு மிருகங்கள் போலையும் பறவைகள் போலையும் பறந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கியே அப்படின்னு நம்மளை நாசுக்கா தெய்வம் அவங்க திட்டாம திட்டி உணர்த்துறாங்க. அதே போலதான் இந்த இடத்துல உள்ள திருட்டு, இருட்டு உள்ளம், இருட்டு உள்ளத்துல இருக்கிற நீ அப்படின்னா அறிவு கெட்டு போய் இருக்கிற, அறிவு கெட்டவனே அப்படின்னு சொன்னா கோபம் வந்துடும். இருட்டு உள்ளத்துல இருக்கிற அப்படின்னு சொன்னா நம்ம கோபம் வராது, ரெண்டும் ஒண்ணுதான். அப்போ இருட்டு உள்ளம் அப்படின்னா அறிவு இல்ல, அறிவு இருட்டா இருக்கு, அறிவு பிரகாசமாக இல்ல. அறிவு பிரகாசமாக அல்லவா இருக்க வேண்டும், அறிவு கூர்மையாக அல்லவா இருக்க வேண்டும். அது கூர்மை மழுங்கி மட்டையாகி போய் இருக்குது, பிரகாசம் குறைந்து இருட்டாக போய் இருக்கிறது. அப்படிங்கிறது தான் இந்த திருவாக்கியத்துக்கு பொருளாக நம்ம தெய்வமோர்கள் நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ இந்த அறிவு பிரகாசமாகத்தான் இருந்தது ஆரம்பத்துல. மக்களிடத்தில் இந்த அறிவானது ஆரம்ப காலத்துல ஒரு பிரகாசமான ஒரு பொருளாகத்தான் இருந்தது. அது நாளடைவில் மழுங்கி மட்டையாகி பிரகாசம் குறைந்து கொண்டே போய்விட்டது. அது எப்படியெல்லாம் பிரகாசமாக இருந்தது ஆரம்பத்துல, அதுக்கப்புறம் எப்படி அந்த இருட்டுள்ளம் வந்தது, அது எப்படி இருட்டுள்ளமாக போச்சு அப்படிங்கறதான் நமக்கு இந்த கலிப்புலம்பல் பகுதியில தெய்வம் அவர்கள் எடுத்து காட்டுறாங்க. அதாவது எப்படி முதல்ல பிரகாசமாக இருந்தது இந்த அறிவானது இந்த மனிதனிடத்தில், எப்படி முதல்ல பிரகாசமாக இருந்தது அப்படின்னா நாம ஏற்கனவே பார்த்தோம். இதே பிரகாசம் அப்படின்ற பகுதி அது பார்க்கும்போது நாம பார்த்திருக்கோம். இந்த மனிதன் தான் இது இறைவனுடைய அந்த சீதன பொருளாகிய அந்த அமானிதத்தை வாங்குவதற்கு நான் தான் யோக்கியமானவன் அப்படின்னு சொல்லி, நீங்க நான் போய் பிறக்கிறேன், நீங்க வரும்போது நான் உங்களை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட வாக்கு தந்து வந்தது. அதுக்கு உதவியாக இருக்கட்டுமேன்னு தெய்வம் அந்த ஈசன் அவர்கள் நமக்கு அந்த அமானித பொருளை சீதனமாக தந்தது. இதெல்லாம் நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அப்படி அந்த இறைவன் இந்த மனிதனின் ஓய்விலா புனலூரிய புனற்றுறை கோயில் என்னும் இதய தடாகத்தினிடத்தே அருப வடிவத்தில் பதிப்பித்து அதற்கு 4 கபாடங்கள் இட்டு மூடி கெட்டிட்டால் வட்ட பூட்டிட்டு அந்த சாவியை நெருசியர்கள் கையில கொடுத்துட்டு அதுக்குள்ள எல்லா காவற்பாடுகளையும் நிறுவி அதுக்குள்ள இறைவன் குடியேறி கொண்டு விட்டார்கள். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அப்போ அப்படி குடியேறி கொண்டாங்களே அவங்கள நாம தெரிஞ்சுதானே வணங்கணும்.
எப்படி அவங்கள நம்ம அந்த இதயலோகத்தின் கதவை பூட்டி சாவியை தரிசியர்கள் கையில கொடுத்துட்டாங்க. அப்போ நாம என்ன செய்யணும்? அந்த தரிசியர்கள் கையில இருந்து அந்த சாவியை வாங்கி இந்த கதவானது திறப்பிக்க பெறணும். தன்னுடைய இதயலோகத்தின் கதவானது திறப்பிக்க பெற்று, அது திறப்பிக்கத்தான் பெறணும். ஒருத்தவங்களால அது திறப்பிக்க பெறணும். அது தானாக திறக்க, நாமளாக திறக்க முடியாது. அது திறப்பிக்க பெறணும். ஒருத்தவங்களால திறப்பிக்க பெற்று அந்த கல்வெண்ணும் நெஞ்சு பிரம்ம பிரகாசம் மணக்கண் திறந்து. மணக்கண் அப்படின்னா என்ன? மனம் என்பது அறிவாக இல்லாம இருக்கு, நம்மகிட்ட மனமாக இருக்கு. இந்த மனமானது நமக்கு அறிவாக மாறணும். அப்போ அறிவாக மாறும்போதுதான் அது மனக்கண் திறக்க பெறுகிறது. அந்த மனக்கண் அப்படின்னா அது ஞானக்கண், அது அறிவுக்கண். அந்த அறிவுக்கண் திறக்கும் போதுதான் நமக்குள்ள அந்த மாறாது கிரணக்கதிர் விட்டு இலங்கு இருக்கிற அந்த ஏகநாயகனை நாம ஒரு மறைபடா தரிசனையுடனே நாம அறிய முடியும். அது எப்படி மறைபடா தரிசனை அப்படின்னா, கொஞ்சம் கூட மறைபடாம இல்லாம, கொஞ்சம் கூட ஒளிவு மறைவு இல்லாம பிரகாசமாக நாம அவங்கள தரிசிக்க முடியும். அப்போ இந்த செயல் முதல்ல எல்லாம் இருந்தது. இப்படி ஒரு பெரிய அந்த சாவியை கையில வச்சிருக்கிற பாரவான்கள்கிட்ட போய் அந்த செயலை பெற்று அவங்களுடைய மனக்கண் எல்லாம் சிறப்பிக்க பெற்று அந்த மக்கள், அதுதான் நடைமுறையில இருந்தது. அப்போ இந்த பாரவான்கள் இப்படி இந்த இதயலோகத்தை திறப்பிக்கிற அந்த பாரவான்கள் அவங்களோட நாம இணையணும். இணைஞ்சாத்தானே அந்த மெய்யை பெற முடியும். அவங்களுக்கும் நமக்கும் ஒரு அரும் பிணிப்பு இருக்கணும். அந்த அரும் பிணிப்பு ஒரு நெருக்க தொடர்பு. அந்த அரும் பிணிப்பும் நெருக்க தொடர்பும் ஒரு வேறுபடுத்த முடியாத ஒரு இணைப்பு. அதுதான் தெய்வமோர்கள் நம்மள, நீ என்னை வேறவனா நினைக்கிறியா, என்னை நீ அந்நியனா நினைக்கிறியா? இல்ல, அவங்களையும் நம்மளும் நெருக்க தொடர்புல இருக்கோம். வேறுபடுத்த முடியாத நாம அப்படி இருக்கிறோம். அப்படிங்கிறத அப்படி இருந்தாதான் அதை பெற முடியும். அது எப்படிங்கிறத நம்முடைய தெய்வம் அவர்கள் ஒரு சக்கரத்தை உதாரணமா வச்சு அந்த நெருக்க தொடர்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு மானியத்துல நமக்கு இந்த ஆதியோதய பருவத்துல விளக்கி அருள்றாங்க. ஒரு வண்டியின் சக்கரத்துல ஒரு வண்டி சக்கரத்தை வச்சு நமக்கு உதாரணம் காட்டி அதை எவ்வளவு அழகா அந்த பாரவான்களோட நாம நெருக்க தொடர்புல இருந்தாதான் இந்த இதய இருட்டு உள்ளத்து இருட்டு போகுங்கிறத அந்த வண்டி சக்கரத்தை உதாரணமா வச்சு நமக்கு காட்டி அருள்றாங்க. அதாவது வண்டியின் சக்கரத்துல நடுவுல ஒரு பகுதி இருக்கும், அதுக்கு பேரு கும்பம். அந்த கும்பத்துல சுத்தி 6 கால்கள் இருக்கும். அப்படியே கோடு கோடா கால் இருக்கும். நம்ம ஒரு சக்கரம் வரைஞ்சி பார்த்தா நம்ம நடுவுல ஒரு வட்டம் வரைஞ்சிட்டு சுத்தி அந்த கால்கள் வரைஞ்சி அந்த காலை சுத்தி ஒரு வட்டம் போடுவோமே, அந்த வட்டத்துக்கு பேரு வட்டை. அது ஒரு 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 மாட்டு வண்டியில நம்ம இருக்கிற சக்கரத்தை நம்ம கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம். நடுவுல ஒரு கும்பம் இருக்கும், அதை சுத்தி அந்த கால்கள் இருக்கும். அந்த கால்களை சுத்தி நம்மளுக்கு ஒரு வட்டம் இருக்கும். அந்த வட்டத்துக்கு பேரு வட்டை. அந்த வட்டை மரத்தால செய்யப்பட்டிருக்கும். இந்த வட்டை வெறும் மரத்தால செஞ்சா அது அந்த பாரத்தை தூக்கி போகும்போது அது பிஞ்சுக்கிட்டு வந்துடும். அதனால அந்த மர வட்டையை சுத்தி ஒரு இரும்பு பட்டா, அந்த ஒரு பட்டா, இரும்பு பட்டா, ஒரு வளையம், இரும்பு வளையம் மாதிரி செஞ்சு அந்த வட்டையை சுத்தி ஒரு இரும்பு பட்டா, அந்த வட்டையை இறுக்கி பிடிச்சுக்கிற மாதிரி ஒரு இரும்பு பட்டா போட்டிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம தெய்வம் அவர்கள் எடுத்து காட்டுறாங்க. இன்னும் அதாகிறது வண்டியின் சக்கரமாகிய கும்பத்தில் இருக்க பெற்றிருக்கும் ஆரக்காலின் தொடர்பாகியதன் மேல் துளையிட்டு பதித்திருக்கும் வட்டையை போன்ற அடிமையானவன். அப்போ அந்த வட்டை இருக்கே, அந்த வட்டையை போலதான் நாம இருக்கோம். அந்த இரும்பின் பட்டாவை கொண்டு காணப்படும் வெளிப்புறத்தே கட்டுரப்பெறாது ஓடும் வட்டையானது. அப்போ அந்த வட்டையை சுத்தி ஒரு பட்டா இருக்கே, அந்த பட்டா அந்த வட்டை பிஞ்சு போகாதபடி அதை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது. அது இல்லைன்னா இவன் அந்த கும்பத்தின் நேர்முகத்தை விட்டு உழன்று பிதுங்கி நெருங்கி உடைந்து தீக்கிரை ஆகுதல் சரதம். தீக்கிரையா போயிடுவான். இவன் அந்த பட்டா பிடிச்சுக்கிட்டு இருந்தா தான் இந்த சக்கரத்துல இவன் இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா இது உடைஞ்சி பிதுங்கி தீக்கிரை ஆகுதல் சரதம்.
அங்கனம் அந்நெருப்பிற்கு இரையாகா வண்ணம் இறைவனால் பூமிக்கு இறக்கி கொண்டிருக்கும் ஆண்ட குருவென்னும் ஐயப்பட்டால். இது இப்ப சக்கரத்தை பார்த்துட்டோம். இதை வச்சு இப்ப நமக்கு எப்படி அந்த குரு பெருமானோட நம்ம இணைஞ்சிருக்கணுங்கிறத காட்டுறாங்க. அந்த இரும்பு பட்டா இருக்கு போல, அது போலதான் ஆண்ட குரு, ஒரு குரு பெருமான் அந்த பட்டாவை போல நம்மளை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இறைவனால் இப்பூமிக்கு இறக்கி கொண்டிருக்கும் ஆண்ட குருவென்னும் அயப்பட்டாவினுடைய உதவி மேவ பெற்று உள்ளடங்கி கொண்டு சுற்றி வரும் வட்டையை போல, அந்த இரும்பு பட்டாவுக்கு உள்ளடங்கிக்கிட்டு தான் இவன் சுற்றி வர முடியும். அப்படி சுற்றி வருகின்ற இந்த மனிதனானவன், அப்போ அந்த பட்டா, இரும்பு பட்டா ஆண்ட குரு பெருமான்கள், இந்த வட்டையாகப்பட்டவன் இந்த மனிதன். அப்புறம் அந்த 6 கால்கள் எல்லாம் இருக்கே, அந்த கால்கள் எல்லாம் என்ன அப்படின்னா, முடிவில்லா இறைவனாகிய சாகாத்தலை என்னும் அக்கும்பத்தின் முகத்து பார்வை விட்டு எக்காலும் மாறாதவனாக ஆரக்கால் வலுவென்னும் தான் பற்றி இருக்கும் வேகாக்கால் என்னும் திருப்பாதம். அதெல்லாம் திருப்பாதம். அந்த கால்கள் வருதே, அந்த கால்கள் எல்லாம் திருப்பாதம். பாதம் தான் நமக்கு தெரியும், நாதம். அவங்களுடைய நாதம் தான் அந்த கும்பமாக அந்த இறைவன் இருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து அப்படியே கிரண கதிர்களாக, அப்படியே சுற்றி கோடுகளாக, அந்த கதிர்களாக நாதம் வந்துகிட்டே இருக்கு. எதை நோக்கி? இந்த வட்டையை நோக்கி, நம்மை நோக்கி. அந்த வட்டையை விட்டு நாம விலகி விடாதபடிக்கு அந்த பட்டா, அயப்பட்டாவானது நம்மளை பிடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படி அந்த திருப்பாதத்தினுடைய தன் வைராக்கிய தவோபலத்தினாலே ஈசன் என்னும் கும்பத்திற்கு நேராகவே எண்ணிறந்த யுகங்கோடி காலமானாலும் தபுர் என்னும் சக்கரம் சுற்றி வந்து கொண்டிருப்பது போலவே, இந்த தபுர் என்னும் சக்கரம், ஒரு நிமிஷம் நான் அந்த வந்துடுறேன், ஒரு நிமிஷம் அதை கேட்குதா எல்லாருக்கும்? இந்த வண்டியினுடைய சக்கரத்தை வச்சு நம்மளுக்கு தெய்வம் அவங்க எப்படி அந்த கும்பத்தை சுத்தி அந்த ஆரக்காலினுடைய வலுவை கொண்டு, அந்த ஆரக்கால்கள் எல்லாம் அவர்களுடைய திருப்பாதங்களாக இருக்கிறது. அந்த திருப்பாதத்தினுடைய வலுவை கொண்டு இந்த தபுர் என்னும் சக்கரம் சுற்றி வந்து கொண்டிருப்பது போலவே இந்த மனிதன் அந்த ஈசனை சுற்றி வந்து கொண்டிருக்கணும். அப்படி அந்த ஒரு வணக்கம் தான் சத்திய நகரமாகிய சாலைவாசிகளாக இங்கே புகுந்து கொண்டிருக்கும் சீதேசர்களின் சூழ உடலானது தேவ திருவிளையாடலுக்காக சுற்றி வந்து கொண்டே இருக்கிறது என்று இங்கனம் சுபானுபவத்தில் அறிய கிடக்கின்றது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு வண்டியின் சக்கரத்தை வச்சு நமக்கு உதாரணம் காட்டி, அந்த ஆரக்காலினுடைய வலுவை கொண்டு அந்த ஈசனும் அந்த கும்பத்துக்கு நேராகவே நாம இருக்கணும். அதை நமக்கு தாங்கி பிடிக்கிறது மாதிரி ஒரு இரும்பு பட்டாவாக ஆண்ட குரு என்பவர்கள் இருக்கிறாங்க. அப்படித்தான் இருந்தது ஒரு காலத்துல. மக்களுக்கு இப்படி ஒரு பாரவான்களுடைய உதவியோட தான் இப்படிதான் அந்த ஈசன் என்னும் கும்பத்துக்கு நேராக நாம இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இருந்தது. அப்போ அந்த உள்ளத்துல இருட்டு இல்லை. அப்போ மக்களுக்கு இந்த அந்தகாரம் என்னும் இருளிருப்பாகிய இதயலோகத்தை திருப்பிட்டு, அந்த இருள் அந்தகாரம் என்னும், அந்தகாரம்னா இருட்டு, அந்த இருட்டு இதயலோகத்துல இருக்கு. அதை திறப்பிக்கிற ஒரு மெய்க்கொரு பெருமான் வேணும். அந்த மெய்க்கொரு பெருமான் யார் ஒருவருக்கு இல்லையோ அவங்களுக்கு சன்மார்க்கமே இல்லை. அப்படி ஒரு மெய்க்கொரு பெருமான் இல்லைன்னா அவங்களுக்கு குருவாக ஒரு நிறை இருள் மலிந்த சைத்தான் தான் இருப்பான். அவனே நிறை இருள் மலிந்தவனே. அப்போ அவன் நமக்கு எப்படி பிரகாசத்தை கொடுப்பான்? அப்போ அந்த நிறை இருள் மலிந்த சைத்தான் ஒருவன் இருப்பான் அப்படிங்கிறதையெல்லாம், அப்படி ஒரு குரு பெருமான் இல்லாம நானா தொழுகை அனுஷ்டானம் எல்லாம் பண்ணி கொள்கிறேன் அப்படின்னு சொன்னா, அந்த தொழுகை அனுஷ்டானம்லாம் என்ன அப்படின்னா, இரு கரைகளும் மீறி புரண்டோடும் நதியில் ஒரு சல்லி புளியை கரைத்து விடப்பட்டதின் தன்மை கூட இல்லாம போயிடுவாது. அப்படிதான் இருந்தது. அப்போ அந்த குரு பெருமான் இல்லாம இருந்தா அது என்ன அப்படின்னா மனு குப்பை. குருவை தொழான் மனு குப்பை, குருவிலான் பெற்ற ஞானம் குமரி கூடியது. இப்படி எல்லாம் சத்திய வாக்குகள் இந்த மக்களிடையே புழங்கி வந்து கொண்டிருந்தது. அப்ப
இப்படி இருக்கிற இந்த உலகத்துல அப்போ இவங்களெல்லாம் இந்த மக்களை தர்மத்திற்கு தாழ்வும் அதர்மத்திற்கு வளர்ச்சியும் ஏற்படும் காலங்களில் எல்லாம் அந்த இறைவனுடைய அருட்பிரவாகத்தினாலே இந்த மக்களுக்கிடையிலே குருமகான்கள் என்னும் நித்திய சூரியர்களாகிய பாரவான்கள் பிறங்குவார்கள். அவங்க மக்களை நல்வழிப்படுத்துவார்கள் என்பது ஒரு சத்தியமான வாக்காக இருந்து வந்தது. இந்த சத்திய வாக்கு ஆதி காலத்துல இருந்தது. அதுக்கப்புறமா இந்த கலிகாலம் என்கிறது ஒண்ணு பிறக்குது. இந்த கலிகாலம் பிறந்த உடனே இந்த சத்தியம் எல்லாம் கடந்து தலை தடுமாறி சாதி கட்டு அழிவெறி மீறி எல்லாம் வீணா போச்சு. கத்தரி மூடர் புரல் களி கடை வந்தது. ஒரு மூடர்கள் புரள்கின்ற ஒரு கலிகாலமானது வந்துவிட்டது. அப்போ என்ன வந்தது இந்த காலத்துல அப்படின்னா, நாஸ்திகத்தன்மை எங்கும் வளர்ந்து விட்டது. இந்த மக்கள்கிட்ட அந்த ஒரு இறைவன் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமே போய் ஒரு நாஸ்திகத்தன்மை பெருகி அழி விளையாட்டு என்னும் அந்தகாரமானது பெருகிவிட்டது. அழி விளையாட்டிலேதான் இந்த மக்களுடைய கவனம் எல்லாம் போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, ஒரு பாரவான்களை அவங்களையெல்லாம் இந்த சக்திக்கு உடையவர்கள் என்று தெரிந்து அவர்களையெல்லாம் உபயோகப்படுத்திக் கொள்ள தெரியாம அலட்சியமாக எண்ணி புறக்கணித்து விட்டார்கள். அப்போ இப்படியான ஒரு காலம், இவங்க அந்த அறிவு எப்படி பிரகாசமாக இருந்தது, அது அப்படியே மழுங்கி போற காலம் இந்த கலிகாலத்துல அது என்னென்ன அந்தகாரமெல்லாம் வந்தது அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெய்வம் அவர்கள் விளக்கிட்டே வர்றாங்க. அதாவது கர்வம் பொல்லாது கல்விவரின் கர்வம் உண்டாம், சொல்லாது சொல்லும், அதோடு பொருளும் சேர்ந்தால் சொல்லாது சொல்ல வைக்கிறது கர்வம், குடிகெடுக்க துணிகிறது, வேதாகம நூலுணர்ச்சி குன்றிக்கொண்டே போகிறது, இரக்கமின்றிய ஜீவவதை, காமமெனும் பிறர்மனை ஆட்டி வாழ்க்கை, கவராடல், மது உண்ணல், புகைப்பிடித்தல், பொய்மொழிதல், செய்நன்றி, கோரல், ராஜ துரோகம் விளைவித்தல், குரு துரோகம் சமைத்தல், பாலர் பெண்டிர்களை அவர்களுடைய இயற்கை குணாதிசயங்களுக்கு மாறாக உலக போருக்கு தூண்டுதல், மதவெறி கொள்ளல், சமயப்போர் புரிதல், வாய்ஞானம் பேசுதல், பெரியோரை தூடித்தல் முதலாகிய மரச்செயல் எல்லாம் வளர்ந்து இந்த இதயத்துல அந்த உள்ளத்துல இருட்டு புக ஆரம்பிச்சிருச்சு. இப்படி பிரகாசமாக இருந்த அந்த இருட்டுல அந்த உள்ளத்துல அந்த இருட்டானது புக ஆரம்பிச்சு விட்டது. எங்க பார்த்தாலும் போலி ஞானிகள் செம்மறி ஆட்டு கூட்டம் போல பெருகிட்டாங்க. என்னவெல்லாம் சொன்னாங்க, எல்லாம் ஒண்ணுதான். சமத்துவம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க மக்கள் எல்லாம். அவதார புருஷர்கள் என்பாரெல்லாம் பெரிய பெரிய ஆளுகள்லாம் கிடையாது, அவங்களும் சாதாரண மக்களை போலதான் அப்படின்னு அவங்களுடைய அந்த அருமை தெரியாமல் போய்விட்டது. வேதங்கள் எல்லாம் சுயநலக்காரர்களால் ஏற்படுத்தி வைக்கப்பட்ட கட்டுக்கதைகள். இந்த வேதங்களை எல்லாம் நம்பக்கூடாது, இந்த பாரவான்களை எல்லாம் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி மாரண வசனங்களாக இந்த மக்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் ஒண்ணுதான், சமத்துவம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பண்டிதனும் பாமரனும், பண்டிதர்கள்னா பெரிய அந்த அறிவு கடல்ல இருக்கிற பண்டிதர்கள், அவங்களும் அறிவே இல்லாத ஒரு பாமரனும் எப்படி ஒன்னாக முடியும்? பண்டிதனும் பாமரனும், அரசனும் ஆண்டியும், யதார்த்தனும் திருடனும், யோக்கியனும் போக்கிரியும், கொலைஞனும் கலைஞனும், ஆணும் பெண்ணும் எல்லாம் சமம்தான், சம உரிமைதான், ஏற்றத்தாழ்வற்ற சம்பத்தி, இப்படித்தான் வேணுங்கிற ஒரு சமத்துவம் பேச வந்துட்டாங்க. இந்த ஞானத்தை எல்லாம் மறந்து வேதங்கள் எல்லாம் கட்டுக்கதைகள்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் ஒரு சமத்துவம் பேசுற காலமாக இந்த கலிகாலத்துல வந்துருச்சு. ஆனா அதுக்கு முன்னால ஒரு உத்தமமான ஒரு சித்தி கொள்கை இருந்தது. என்ன அந்த சித்தி கொள்கை அப்படின்னா, நம்ம இந்திய தாய்நாட்டில் சரித்திரத்திற்கு எட்டாத காலம் தொடங்கி இதுகாரும் நம் இந்திய தாய்நாட்டின் மக்கள் பரம்பரையாய் குடியேறி கொண்டு வரும் சுருதி யுக்தி அனுபவமொத்து முழங்கிக் கொண்டிரான் என்ற அடிப்படையான மூல கொள்கையானது ஒன்று உண்டு. அதாவது மக்களுக்கு எளிதில் ஒழிக்க இயலாததாகிய பிறவிப்பிணி என்னும் அநியாய மரணத்தை ஒழிக்கவும், மேலும் அவர்களை அலகையாக்கி என்றும் நரகத்தில் தங்க வைக்கின்ற எமபடரின் ஜெயித்தற்கரியதாகிய அவஸ்தை மேலிட்ட நரக அடையாள அச்சத்தினை ஜெயித்தற்கும் ஓர் மெய்யருட்குருபிரானை தேடி அடைந்து தன்னை ஆட்கொள்ளும்படிக்கு கெஞ்சி கேட்டாவது புகுந்து கொண்டு என்றும் விபரீத செயல் விளைந்திரான் என்ற பஞ்சேந்திரிய ராக்கதர்களை அடக்கி
வாசனாச்சையும் மனோநாசம் என்னும் ஜெயத்தை அடைந்து அரங்கம் என்னும் பதிஞான வீட்டில் சாந்தி அடைதல் என்னும் பூர்வீக பூரண முழுமுதலாம் அழியாத சுயராஜ்ய இன்பத்தை அடைவதுவே இப்பெரும் பூமி பரப்பில் உள்ள மனுமக்களின் இஜ்ஜீவிய வாழ்விலேயே முயற்சித்து அடைய வேண்டிய பெரும்பயன் என்பதுதான் அந்த உத்தம சித்தி கொள்கையாக இருந்தது. இவ்வித உத்தம சித்தி கொள்கையை நம் நாடெங்கும் பற்றி இருப்பதுதான் நம்முடைய தேசத்தவருக்கும் மற்ற தேசத்தவருக்கும் உள்ள ஒரு முக்கியமான வித்தியாசமாக இருந்து வந்தது. அப்படி இருந்த இந்த நிலைமையானது மாறி இந்த மக்களிடையே ஒரு அற்பத்தனமான ஆபாச அருவருப்பு செயல்கள், இனத்தவர் நோக்கின் மனம் வெதும்பும் பாவகரமான துர்க்கிருத்தியங்கள், அததான் பல வகைப்பட்ட பக்தி கவசங்கள் என்றும் சினிமா முதலாகிய காமாந்தகார அழிம்பகந்தையை பரத்தி போதிக்கும் தலைகட்டவர்களால் இந்த மகத்துக்களை எல்லாம் நெடுக சிதறடித்துக் கொண்டும் இப்படி பெரும்பாதக வேடிக்கைகளையே இந்த மக்களை சாய்த்து கொண்டு போய்விட்டது. ஒரு தீபம் குடியேறாத ஒரு பாழடை வீட்டில் இருள் அரசாளுவது போல இந்த தேவகுரு துணை தேடாத இந்த மனிதனுடைய இதய சுவேச வீட்டில் இந்த கலி இருளன் என்பவன் குடியேற ஆரம்பித்து விட்டான். அப்போ இந்த கலியனை விரட்டுவதற்காக, இந்த மெய்மை நிதியத்தை எடுத்து இந்த வையம் முழுதும் வழங்க வருவதற்காகவே இந்த பிரம்ம வித்தை செயலை கை கொண்டு ஒரு பிரம்ம வித்தை செயலானது எழும்பி வந்தது. அது எங்கிருந்து எழும்பி வந்தது அப்படின்னா, அங்கே திங்களூர் ஆதீன நத்தத்தேரடி நிலத்தே விரியாசனமிட்டு எழுந்தருடைய கவனமணி ராஜவேத மன்னாவின் சந்நிதி முன்னிலையில் ஆன்மலோகம் பாய்ந்து வான்வித்தை கை கொண்ட ஆதி அருண்மணி நீதி முழுமுதல் குணக்குன்றேறி அந்த மூலபண்டார மெய்த்தவ தகசல் முத்திரை பெற்று எழும்பி வந்தது. இப்போ இந்த இருட்டை விரட்டுவதற்காக, இந்த கலி இருளனை ஒழிப்பதற்காக 5000 ஆண்டுகளாக இந்த பரீட்சித்த அரசன் காலம் முதலாக இந்த இருட்டை பரப்பி வந்தானே இந்த கலியன், அவனுக்கு ஒரு சோட்டடி கொடுத்து விரட்டுவதற்காக, இந்த மெய்மை நிதியத்தை எடுத்து மக்களுக்கு வழங்குவதற்காக அவர்கள் எழும்பி வந்த கலியரசன் கழித்த சூகத்திற்கு வலிய சோட்டடி வந்து நெருங்கியே கலியனை பழி வாங்கி கோலை களம் நிலவழம்பட நீண்டதிர் நின்றதே. அப்போ இந்த கலியனை விரட்டி, இந்த கலியனுக்கு சோட்டடி கொடுத்து விரட்டுவதற்காக, இந்த நிலத்தை வளம்பட செய்வதற்காக அந்த மூலபண்டார மெய்த்தவ தகசல் முத்திரையானது எழும்பி வந்தது. இப்படியான அந்த சூராவேச கோளரி வாளருடைய ஆண்மை மோதுர கண்ட அந்த கலியனாகிய இருளன் இடி விழுந்தோனாகி தன்னுடைய அந்த வாழ்வு குடிகேடு இடர்பட்ட பாட்டால் புலம்ப ஆரம்பித்து விட்டான். இப்போ இந்த கலியன் எப்படியெல்லாம் புலம்புகிறான், நான் பரீட்சித்த அரசன் காலம் முதல் நான் வாழ்ந்து வந்தேனே, இப்போ என்னை விரட்டுவதற்கு ஒருத்தவங்க வந்துட்டாங்களே அப்படின்னு இந்த கலி எப்படியெல்லாம் புலம்புகிறான் அப்படின்னா, முன்னராம் பரீட்சித்து கால முதல் மண்ணில் நான் கலி வந்து பிறந்தது, மன்னாதி மன்னரும் வரவேற்றென்னை வண்ண கால் மண்டியிட்டு வணங்கினார். இந்த மாதிரி பரீட்சித்த அரசன் காலம் முதல் நான் இந்த மண்ணில வாழ்ந்து வந்தேனே, எல்லா மன்னாதி மன்னர்களும் என் காலடியில எனக்கு மண்டியிட்டு வணங்கினாங்களே, அப்படி வணங்கி என்னுடைய மகிமை புகழ இந்த உலகெங்கும் விரித்து நான் வாழ்ந்து வந்து கொண்டிருந்தேனே. அப்படி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கும் போது என்னை யாரு பார்த்தாலும், நான் சென்ற இடமெல்லாம் யார் எவர் கண்டாலும் என்னை வருக வருக என்று வரவேற்று வைத்திருந்தாங்களே, எண்ணில் மேனி வருக வென்றேழை தென்னை தேய்த்து இள வெண்ணீராட்டியே வண்ண கூந்தலை வாரி பரப்பிட்டு கண்ணில் மையிட்டு பொட்டு நலங்கிட்டார். இப்படி நான் என்னைய வருகன்னு சொல்லி என்னை எண்ணெய் தேய்ச்சி இளவெண்ணீரால என்னைய
குளிப்பாட்டி வண்ண கூந்தலை எல்லாம் வாரி பரப்பிட்டு, அதுதான் இந்த கலி வந்ததுல இருந்து கூந்தலை எல்லாம் விரிச்சு போட்டு பெண்கள் எல்லாம் திரியிற அந்த காட்சியெல்லாம் வந்தது. அப்படியெல்லாம் எனக்கு நலங்கிட்டு என்னை வளர்த்து வந்தாங்களே, நானும் அந்த அழியவா இச்சையினருக்கு குறித்த அந்த அழிகொடுஞ்செல்வத்தை குறைவின்றி அழக்கும் கொடுங்கலிக்குடையவனாக இருந்தேனே. எனக்கு இணக்கமான பொய்மை வாய் பாசாண்டி ஞானியர்களைத் தவிர நிஜமான பிரம்மவித்தை பாரவான்களின் செயலை மக்களிடம் புகட்டி விடாமல் உஜாராய் இருந்து வந்தேனே. என்னுடைய துறந்த அறிவினுக்கு, துறந்த அறிவு அப்படின்னா அறிவு இல்லைன்னு அர்த்தம், அறிவை துறந்தாச்சு. அப்படி துறந்த அறிவாகத்தான் இருந்தது இந்த கலியனுக்கு. அதோட ஒரு மெய்மை சன்னத பாரவான்கள் வந்துட்டாங்கன்னா நான் என்ன செய்வேன்? என்னுடைய சதி ஆலோசனை கொண்டு அவர்களுடைய மெய்மை ஞானம் இந்த மக்களிடத்திலே ஏறாதபடி பார்த்து பாதுகாத்து மிகைத்து வந்து ஒரு அரிய சேவைப்பாடு செய்து வந்து கொண்டிருந்தேனே. அந்த சேவைப்பாட்டுக்கு என் மேல ஆசைப்பட்டு மக்கள் எல்லாம் எனக்கு சம்பங்கி குளிதாமரை தைலம் தலைக்கிட்டு தேய்த்து குளிரச் செய்து என்னை நகம் வெதும்பும் வெந்நீர் கொண்டு குளிப்பாட்டி மெல்லி ஆடையால் துடைத்து இரட்டை வேட்டை கட்டி முக்கட்டிட்டு தலை உடலுக்கு வாசனை புகைத்து எனது செம்மை நிற கடுங்கார கூந்தலை சிக்கறுத்து தலையை சீவி விசிறிவிட்டு இரு கண்களுக்கும் கருப்பிட்டு பொட்டிட்டு கொண்டு வந்து என்னை பெரிய பீட மேடையில ஏறி இருத்தி ஆலத்தி சுத்தி நலங்கெடுப்பார்கள். நலம் கெடுப்பார்கள், நலங்கு வைக்க மாட்டாங்க, நலத்தை கெடுப்பார்கள். இவ்வாறு நலத்தை கெடுத்திருந்த நலங்கெடுத்த கலிராஜன் நான் இருந்தேனே. அதை பார்த்து எல்லாரும் என்னை உபசரித்தாங்க. கண்மனத்தரும் கண்டு கரைந்தூன கென்ன வேணும் இளங்கோடி என்றுமே பண்ணும் பலமுதும் பலகாரமோ உண்ணும் என்று உபசரித்தார்களே. இப்படி எல்லாரும் என்னை உபசரித்து வச்சிருந்தாங்களே, நான் என்ன சொன்னாலும் அதை ஓடி போய் கொண்டு வந்து கொடுத்துருவாங்களே. மெல்ல நான் சீரித்தென்ன சொன்னவெலாம் உள்ள தாணியாய் கொண்டோடி ஓடியே புல்லன் போய் பீடி பட்டடி பட்டேனோ மெல்ல கொண்டு வந்து எதிர் வைப்பரே. நான் ஏதாவது கேட்டா அதை எங்கேயாவது ஒரு இடத்துல போய் கைப்பற்றி தான் கொண்டு வரணும். எங்கேயாவது போய் கைப்பற்றி கொண்டு வர்ற இடத்துல மாட்டிக்கிட்டா அங்க அடைய புல்லப்பயலே என்று பிடித்து கட்டி வைத்து அடியடி என்று அடித்தாலும் விடுபட்டு வேறு இடத்துல சென்று கைப்பற்றி என்கிட்ட பெருந்தகையாக வீட்டில இருந்து கொண்டு வருபவனை போல ஜாடை காட்டி கொண்டு வந்து என் முன் மெல்லன பல் காட்டி கனிவுடன் வைத்து நான் என்ன சொல்ல போறேனோ என்று எதிர்பார்த்து நிற்கிற போது வெளுத்தப்பர் காட்டி நான் ஏதேனும் விண்டங்கில் கழுத்தினை அறுத்தேனும் கைப்பற்றி இழுத்து இழு வைக்கலாம் வந்திரைப்பரே சுழித்தன் வாக்கிற்கு செல்வார் செய்யிற்கலாம். இப்படி நான் இழுவைக்கெல்லாம் எல்லாரும் வர்ற மாதிரி நான் வச்சிருந்தேனே. நான் என்ன செஞ்சாலும் அதை புண்ணியம்னு நினைச்சாங்களே. கண்கட்ட நான் ஏன் திட்டினா கூட அதை ஏத்துக்குவாங்களே. என்ன நான் செய்கினும் புண்ணியம் என்பரே கண்கட்ட நாயே என்று கடிந்தோட்டினும் புண்பட்டதோவென்று கெஞ்சி புலம்பியே பொன்கட்டியே என்று போற்றி பணிவரே. இப்படியான பேதக பக்தியோட மக்கள் இருக்கிற மாதிரி, ஒரு குருட்டுத்தனமான பக்தியில மக்கள் இருக்கிற மாதிரி நான் வச்சிருந்தேனே. இப்படி நான் வாழ்ந்த எழில், நான் இப்படியெல்லாம் இந்த மக்களிடையே 5000 வருஷமாக நான் வாழ்ந்த எழிலை இந்த மண்மலைகளை கேட்டா அதுவும் சொல்லுமே. கண்ணில் கோப கூறி கொஞ்சம் காட்டினால் மண்ணை கவ்வி வீழ்ந்து வணங்குவார்
என்னை வைத்தின்னாள் வாழ்ந்த எழிலினை மண்மலைகளை கேட்கதும் சொல்லுமே. இப்படியான ஒரு நான் இந்த 5000 வருஷமாக இந்த மக்கள் உள்ளத்துல இருட்டு இருக்கிற மாதிரி நான் வச்சு வாழ்ந்து வந்தேனே, அதத்தான் பேர் போன தருகனை இருட்டுள்ளத்தில் இருந்து, இப்படியான தருகனை இருட்டுள்ளத்தில் இருந்து நான் இந்த மக்களை எல்லாம் 5000 வருஷமாக அவங்களோட நான் வாழ்ந்து கொண்டிருந்தேனே, அப்படி நான் வாழ்ந்து அரசு செலுத்தனம் செய்து அரசாண்டு நான் வாழ்ந்தாண்ட அழகினை இந்த மண்ணு மலைகள் மரம் செடி கொடிகளை கேட்டாலும் அவைகளும் சொல்லுமே. நான் சீரு சிறப்புமா வாழ்ந்தேனே. அப்படி வாழும்போது என்ன விரட்டுறதுக்கு ஒருத்தவங்க வந்துட்டாங்களே. சொல்லோனா பேரும் சீரும் சீரப்புடன் அல்லல் இல்லாமல் ஆண்டேன் 5000 வல்லையான் பாவி வாழ்ந்து வரும் நாளில் கள்ளி என்று கடிந்தனை தேடியே. இப்படி நான் சீரும் சிறப்புமா வாழ்ந்துட்டு இருக்கும் போது என்னை கள்ளி அப்படின்னு சொல்லி என்னை கடிந்து என்னை தேடி வந்து, நாம் பரிச்சித்த அரசன் காலம் முதல் இன்னெடும் 5000 ஆண்டுகளாக நாம் பாவி வாழ்ந்துட்டு வந்தேனே. அப்போ எங்கேயோ விண்ணாட்டு செயல் வாழ்வேற்றம் கொண்டு அழியாத தவப்பேற்று கூறோங்கிய நாவாஸ்திர கோடாயுதம் பெற்று மூர்க்கமாக எனக்கு எதிரே எழும்பி வந்துட்டாங்களே. அதுக்கு எதிரே நான் இலக்காகி விட்டேனே. உலகாயுதங்களை கொண்டு யாராலையும் என்னை ஜெயிக்க முடியாது. அப்படியான ஒரு வரத்தை நான் பெற்று வந்திருக்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த உலகாயுதம் இல்லாதபடிக்கு ஒரு நாவாஸ்திர கோடாயுதம் பெற்று என்னை அந்த கலிவிளங்கும் என் கெடுகேட்டு ரையத்துக்கள் நிறைந்த பவாதிக்க மனத்துபதேச இருட்பெரும் படிரரசனாகிய என்னை, ஒரு இருட்டுக்கு அரசனாகத்தான் நான் இருந்தேன். அந்த இருட்டு உள்ளத்துலதான் மக்களை எல்லாம் வைத்து நான் அரசாண்டு கொண்டிருந்தேன். அப்படி வந்த என்னை கள்ளி என்று குறிவைத்து சினந்து பாய்ந்தோடி வந்து எப்படி அழிச்சாங்க. வந்து கண்ணீலே வாரி அடித்தையோ செந்தி கொண்டு சூரி கூழல் தீத்துமே பந்து என் கூறி மூக்கும் பறித்தேடு தெந்தன் மானம் வாழ்வெல்லாம் குலைத்தரே. தீய கொண்டு என்னுடைய குழலெல்லாம் தீத்துட்டாங்களே, என்னுடைய மானத்தை எல்லாம் குலைத்துட்டாங்களே. மானம் கெட்டவளே சாடி என்றனை இன கள்ளி என்றெட்டி ஊதைத்தூமே ஆன நாட்டை கெடுத்த ஊசாரிய ருணம் பண்ணி ஒளிய செய்தார்களே. இப்படியாக பெருமானவர்கள் அந்த கலியனை மானங்கெட்டவளே ஈனக்கள்ளி என்று எட்டி உதைத்து ஆன நாட்டை கெடுத்தவளே என்று சொல்லி ஊனம் பண்ணி அந்த கலியனை ஒளியச் செய்தார்கள். ஆதியிலே இந்த மக்களிடத்துல இந்த அறிவானது, இந்த இதயமானது, அந்த உள்ளமானது பிரகாசமாகத்தான் இருந்தது. இடையில அந்த கலியனுடைய ஆட்சியினால அது எப்படி இருட்டுள்ளமாக மாறியது, அதை திரும்ப நம்முடைய தெய்வம் அவர்கள் எப்படியெல்லாம் தம்மை சார்ந்த மக்களுக்கு அந்த பிரகாசத்தை அருளி செய்தார்கள் என்பது பற்றியெல்லாம் நம்முடைய தெய்வம் அவர்கள் வான்மதி குரல் அறிவை தேடு என்ற திருவாக்கியத்தில் மெய்வழி சபையின் ஸ்ரீ வித்துநாயகம் யமன் பயத்தை கடத்தி தெய்வீக பிரம்மவித்தையாகிய பரமபத முத்திச் செயலினில் ஏற்றி வைக்கின்ற மெய்மத உற்பன்னர், மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாத தவமுடைய சிவராஜர், ஊன் உறக்கமற்ற தெய்வம், கல்கி மகதி கத்தாதி கர்த்தர் மெய்வழி சாலை ஆண்டவர்கள் அறிவை தேடு. மனித தேகத்தில் அறிவு எங்கு இடம் கொண்டிருக்கிறது என்று அறிய உலக ஆராய்ச்சி வெகு காலமாக முழு பிரயாசையுடன் ஈடுபட்டிருக்கிறது. ஆராய்ச்சியாளர்கள் இறந்தவனின் தலையை விலைக்கு வாங்கி அதை குடைந்து குடைந்து அறிவை தேடுகிறார்கள். பாடும் ஓயவில்லை, பலனும் கண்டதாக இல்லை. இதற்காகவே பிரயாசை, கோடிக்கணக்கான பணச்செலவு, கால விரயம் எவ்வளவோ ஆகிறது. ஆனால் எக்கோடி காலத்தும் எந்த பிரயாசை கொண்டும் இவர்களால் அதை அங்கே காணவே முடியாது. ஏனெனில் அது இல்லாத இடத்தில் அதை தேடுகிறார்கள். அப்போ அந்த அறிவானது எங்கே இருக்கிறது? அது இல்லாத இடத்துல தேடி அது கிடைக்குமா?
அந்த அறிவானது அந்த அறிவாகார ரூபகரிடத்தில் அல்லவா அந்த அறிவை தேட வேண்டும். இனியாவது இவ்வாறான வீண் முயற்சி செய்வதை விட்டுவிட்டு இல்லாத இடத்தில் அதை தேட வேண்டாம் என்று அறிவிக்க எண்ணியே இதை இப்போது வெளியாக்குகிறோம். பஞ்சாட்சரம் முதலாகிய உலகத்தில் உண்டான மூல மந்திரங்கள் அவ்வளவும் ஈசனுடைய நாமமும் ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கும் நாமமும் அதுவேதான். யமனை அடக்கி ஆளுகின்ற மதம் என்ன பெற்றதும் அதுவாகவே இருக்கிறது. அப்போ அந்த உள்ளம் என்பது, அந்த இதயம் என்பது, அந்த அறிவு என்பது எல்லாமாக பஞ்சாட்சரமாக, மூல மந்திரமாக, ஈசனுடைய நாமங்களாக, இன்னும் ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கும் நாமம் எல்லாமுமாக அதுவாகவே இருக்கிறது. அந்த அறிவையும் உயிரையும் எமக்கு தெரியும். அப்போ தெய்வம் அவர்கள் அந்த அறிவையும் உயிரையும் எமக்கு தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்சதோடு மட்டுமல்ல, அவங்களை சார்ந்த எம்மை சார்ந்த 69 ஜாதிகள் அடங்கிய பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு இதை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அதை அவங்களை சார்ந்த மக்களுக்கெல்லாம் நாம நினைச்சிட்டு இருக்கோம் அவங்ககிட்ட உபதேசம் வாங்கின அந்த 5049 மக்களுக்கு மட்டுமல்ல, சார்ந்த பல ஜாதிகள் அடங்கிய 69 ஜாதிகள் அடங்கிய பல ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லோருக்கும் இன்றும் அவங்க அந்த உள்ளத்து இருட்டை நீக்கி அந்த பிரகாச கதிரை பாய்ச்சி கொண்டிருக்கிறார்கள். எல்லா மக்களும் இதை பெற வேண்டும் என்பதற்காகவே தான் அவங்க எல்லோருக்கும் சொல்ல என்று என்னுடைய இச்சை மதியானது குதிக்கிறது என்பதை நல்ல கதி நிலை நீல உலகெல்லாம் விளங்க எல்லோர்க்கும் சொல்லமென்றன் இச்சை மதி குதிக்க இச்சை குதிப்போர் கெய்தும் சமதானி. எல்லோருக்கும் சொல்ல என்று அவர்களுடைய இச்சை மதியானது குதித்து கொண்டிருக்கிறது. அப்போ நம்மளும் அது வேணும் என்று குதித்து கொண்டு இருக்கும் பொழுது நமக்கும் அது எய்தும். இச்சை குதிப்போர்க்கு எய்தும் சமதானி என்று அருளி செய்கிறார்கள். இப்படியாக நம் எல்லோருடைய அந்த இதய இருட்டை, அறிவின் இருட்டை, இருட்டு உள்ளத்தை நீக்குவதற்காக அவதரித்து நம் இருட்டையெல்லாம் நீக்கி பிரகாசம் பாய்ச்சும் நம் பெருமான் அவர்களது பொன்னடி போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முத்திப்பேரரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நமஸ்காரம்.